ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இன்னு சித்திரையிலே அஸ்வினி திருநக்ஷத்திரம். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மத்தரியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரமாகும். அதி அற்புதமாக வடுக நம்பியினுடைய நிலை, ஆச்சாரிய அபிமானம், அவருடைய சரமபர்வ நிஷ்டையை நம் ஷீயர் பெரிய ஷீயர் மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே காட்டிக் கொடுத்தும் தனக்கும் அந்த நிலையை அடையும்படிக்கு, அந்த நிலை ஏற்படும்படிக்கு எதிராசா தேவரீரே அனுகிரகம் புரிய வேண்டும் என்னும் பிரார்த்திக்கின்றார். உன்னை ஒழிய ஒரு தெய்வம், உன்னை ஒழிய தேவரீரை ஒழிய எதிராசா எம்பெருமானாரே, உன்னை தவிர தேவரீரை தவிர வேறு ஒரு தெய்வம், தேவரீர் மிகவும் உகந்திருக்கும்படியான பெருமாள், அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடியதான கைங்கரியங்கள், நித்தியமாய் செய்யக்கூடியதான கைங்கரியங்கள், இது எல்லாம் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்திற்கு தடையாக இருக்கின்றது, நித்திய சத்ருவாக இருக்கின்றது என்று கருதி அதனால் வேறு ஒன்றும் வேண்டாம், தேவரீர் திருவடிகளே போரும் அப்படின்னு சொல்றார். தேவருக்கு உத்தேசியமான பெருமாளும் அந்த பெருமாளுக்கு செய்யப்படக்கூடியதான கைங்கரியமும் நித்திய சத்ருவாக கருதி அதனால் தேவரீரை தவிர வேறு ஒரு தெய்வம் என்பது வேண்டாம். ஆக எம்பெருமானாரே, உம்மை தவிர வேறு ஒரு பர தேவதையையும் அறியாத மண்ணு, ஸ்திரமான புகழ் பெற்றவர், புகழை உடையவர். என்ன புகழ்? கைங்கரியம் என்கின்ற ஸ்ரீயை உடையவர். வடுக நம்பியினுடைய நிலை சரம பர்வ நிஷ்டை. பிரதம பர்வம், மத்தியம பர்வம், சரம பர்வம் என்ற 3 நிலைகளிலே சரம பர்வமாக ஆச்சாரியனுடைய அபிமானமே, ஆச்சாரியனுடைய கைங்கரியமே, ஆச்சாரியனுடைய திருவடியே உத்தேசியம் என்று சொல்லப்படுகின்றபடிக்கு வடுக நம்பியினுடைய நிலை என்ன? சரம பர்வ நிஷ்டை. ஆச்சாரியனான உம்மை தவிர வேறு ஒரு தெய்வமும் பரதேவதையையும் அறியாதவர். மற்ற தேவதைகளும் அந்த தேவதைக்கு கைங்கரியம், மற்ற தேவதைகள்னா இந்த இடத்துல எம்பெருமானார் உகந்த பெருமாளும் அவருக்கு கைங்கரியம் செய்யும்படியாக இருப்பது, அத நித்திய சத்ருவாக கருதி வேறு ஒரு தெய்வம் அறியேன் என்று சொன்ன அந்த நிலை இருக்கே, எந்தனக்கு அத்தில் அபேட்சையை உடையவனான அடியேன், அந்த ஆச்சாரிய கைங்கரியத்திலேயே ஊற்றம் உடையவனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அடியேனுக்கும் அந்த நிலையை நீயே தந்தருள வேண்டும், தேவரீரே பிரசாதித்து அருள வேண்டும். எந்நாளும் முந்தனக்கே, சர்வ காலத்திலும் சர்வ விதமாகவும் தேவரீருக்கே கைங்கரியம் பண்ணும்படிக்கு ஆட்கொள் உகந்து உகப்போடே அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இப்படி தேவரீருக்கே ஆட்கொள்ளும்படிக்கு தேவரீர் உகந்து ஆட்கொண்டு அருள வேண்டும், அனுகிரகம் புரிய வேண்டும். எப்படி? வடுக நம்பியினுடைய நிலை போலே, சரம பர்வ நிஷ்டை போலே என்று சொல்றார். ஆக எதிகளுக்கு நாதனான எம்பெருமானே, எம்பெருமானாரே, தேவரீரை ஒழிய தேவருக்கு உத்தேசியரான பெரிய பெருமாளாகட்டும், கைங்கரியங்கள், அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் நித்திய சத்ருவாக கருதினார். அதனாலே தேவரீரை ஒழிய வேறு ஒரு பரதேவதையையும் அறியாது இருக்கக்கூடியவர். அத்தாலே தன்னுடைய ஸ்வரூப அனுரூப யசஸை பிராப்தமாய் பெற்றவர் வடுக நம்பி. இரு கரையர் அன்றிக்கே, கூறத்தாழ்வானும் முதலியாண்டானையும் பார்த்து இரு கரையர்கள் அப்படின்னு வடுக நம்பியினுடைய வாக்கு. வார்த்தா மாலையிலே ஒரு வாக்கியம் உண்டு. காலையிலே பெருமாளையும் சாயம் வேளையிலே ஆச்சாரியனையும் அவர்கள் இப்படி வந்து துதிக்கின்றார்கள். அப்படிங்கிறதுனாலே இரு கரையர்கள்னு அவர்களை சொல்லினார். ஆச்சாரியனையே பற்றி இருப்பது அதுவே உத்தேசியமானதுன்னு சொன்ன இந்த வடுக நம்பி தம்முடைய சரம பர்வ நிஷ்டை, சரமமான நிஷ்டை, இதுதான் எளிதானது, சரமமானது என்று அந்த நிஷ்டையிலேயே அதி அபேட்சம் உடையவனான அடியேனுக்கு பிரசாதித்து அருள வேண்டும். எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று சொல்றபடிக்கு தேவரீருக்கே ஆட்பட்டவனாய், தேவரீருக்கே அடிமை கொண்டுள்ளவனாய், சர்வகாலத்திலும் உகப்போடே அடிமை கொண்டு அருள வேண்டும். சர்வ காலத்திலேயும் சர்வ விதமாகவும் கைங்கரியம் செய்யும்படிக்கு தேவரீர் உகப்போடு அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாராக. மண்ணு
புகழ்சேர் வடுக நம்பி, ஸ்திரமான புகழை உடையவர், சரமபர்வ நிட்டையிலே நின்னவர் அப்படிங்கிறதுனாலே இந்த புகழை உடையவர் அப்படின்னு இந்த வடுக நம்பியினுடைய ஏத்தத்தை சொல்லும்படியான ஒரு பாசுரம். அன்னை ஒழிய ஒரு தெய்வம் மத்த அறியாதவர். எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேறொரு தெய்வம் நான் அறியேன்னு சொன்னாரோ, அப்படி நம்மாழ்வாருக்கு ஒரு மதுரகவி ஆழ்வாரை போலே எம்பெருமானாருக்கு வடுக நம்பி என்று இங்கே சொல்றார். மண்ணு புகழ்சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா, என்னாலும் முந்தனக்கே ஆட்கொள் உகந்து உனக்கேயா இருக்கும்படிக்கு என்னை நீர் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கின்றார். அருமையான பாசுரம். வடுக நம்பியினுடைய நிலை சரமபர்வ நிட்டை, அந்த நிலையே நான் அபேட்சித்திருக்கின்றேன்னு பெரிய சீயர் சொல்றார். அதே போல வடுக நம்பியினுடைய ஒரு வார்த்தை ஆச்சாரிய கைங்கரியம், பாகவத கைங்கரியம், பகவத் கைங்கரியத்தை சொல்லக்கூடியதான ஒரு சுலபமான ஒரு வாக்கியம். ஆச்சாரிய கைங்கரியம் தனக்கு பசி விளைந்து உண்கை, பாகவத கைங்கரியம் என்பது தாய்க்கு சோறிடுகை, பகவத் கைங்கரியம் என்பது ஒப்பூன் உண்கையும் மூப்புக்கு சோறிடுகையும் என்று வடுக நம்பி அருளி செய்வார் என்ற வார்த்தை. அதாவது ஆச்சாரிய கைங்கரியம் அப்படிங்கிறது தனக்கு பரமபோக்கியமா இருப்பது, பசி விளைந்து உண்பது போலே பரமபோக்கியமா இருப்பது அப்படின்னு கருத்து சொல்றார். பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது தாய்க்கு சோறிடுவது, அது எப்படி ஒரு கடமையோ அதுபோலே விலக்க முடியாததான ஒரு கடமை, தள்ளுபடி செய்யவே முடியாத, செய்தே முடிக்க வேண்டியதான ஒரு கடமை என்று சொல்றாராக. ஆச்சாரிய கைங்கரியம் பரமபோக்கியமானது, பசி விளைந்து உண்பது போலே பாகவத கைங்கரியம் என்பது தாய்க்கு சோறிடுவது, விலக்க ஒண்ணாததான கடமை. பகவத் கைங்கரியம் என்பது ஒப்பூன் உண்கை. ஒப்பூன் உண்கைனா இருக்கும் சோற்றை பலரில் ஒருவனாக இருந்து உண்பது. சோறு இருக்கு, ஒரு பண்டம் இருக்குன்னா பலரிலே அவன் ஒருவன் அப்படின்னு சொல்றது போல இருந்து உண்பது. அதனால பகவத் கைங்கரியம் ஒப்பூன் உண்கையும் மூப்புக்கு சோறிடுகையும் அப்படின்னா வயதான ஏழை எளியவர்களுக்கு சோறிட்டு காப்பாற்றுவது போலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அவனுக்கு திருப்தி செய்வது அப்படின்னு சொல்றார். அப்போ ஆச்சாரிய கைங்கரியம் பசி விளைந்து உண்பது, அதுதான் பரமபோக்கியமானது, சரமமானது, சரம பர்வமானது. பகவத் கைங்கரியம் என்பது தாய்க்கு சோறிடுவது போல விலக்க ஒண்ணாததான கடமை. சரி, பகவத் கைங்கரியம் என்பது ஒப்பூன் உண்கை, ஒரு உணவை பண்டத்தை பலரிலே ஒருவனாக இருந்து உண்பது. அதுக்கு மேலே மூப்புக்கு சோறிடுவது அப்படின்னா வயதான ஏழை எளியவர்களுக்கு அந்த சாப்பாட்டை உணவை கொடுத்து அவர்களுக்கு திருப்தி செய்வது போல இவன் எல்லா கைங்கரியமும் செய்து எம்பெருமானை திருப்தி செய்விக்கின்றான் அப்படின்னு வடுக நம்பியினுடைய வார்த்தையாக சொல்லப்படுறது. இப்ப இதிலிருந்தும் நமக்கு தெரியறது ஆச்சாரிய கைங்கரியமே பரமபோக்கியமானது, சரமமானது, சரமமான உபாயம், சரம பர்வம் அப்படின்னு நமக்கு இங்கே காட்டுறார். அப்படி இந்த வடுக நம்பியினுடைய நிலையை நாம் அடைய வேண்டும்னா ஆச்சாரியனிடத்திலே, அவரவர்கள் அஸ்மத் ஆச்சாரியர்களிடத்திலே அவர்களுடைய திருவடியிலே பிரார்த்தித்து அவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானார் திருவடிகளை அடைவது அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை எம்பெருமானும் ஆச்சாரியர்களும் வடுக நம்பியும் நமக்கு அருள வேண்டும் என்று இன்று நாம் பிரார்த்தித்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.